சார் என்னப்பா? இந்தாங்க சார் உங்க செட்டில்மெண்ட் ஃபைல். யார பார்த்து செட்டில்மெண்ட்ங்கற? நான் ஜிஎம் போஸ்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எம்டி இருக்காரே அவர் என் பாக்கெட்ல. இந்தா பாட்டில் புடி. பி கேர்ஃபுல். சாரி சார். மிஸ்டர் கல்யாண சுந்தரம். எஸ் மேடம். பார்த்து பொறுப்பா நடந்துக்க சொல்லுங்க. நீங்க சொன்னதுனால தான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். சார் எவ்வளவு பெரிய பொறுப்பை என்ன நம்பி நீங்க வாங்கி தந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்துக்கிறனா இல்லையான்னு பாருங்க. சரி சரி வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம கடவுளை கும்பிட்டுட்டு சட்டு புட்டுன்னு எம்டி சீட்ல உட்காருங்க. கடவுளா? ஏன்? இல்ல இல்ல, கடவுள் மாதிரி என் சம்சாரமே இங்க இருக்கும் போது எங்கேயோ ஒரு கடவுள் நான் இருக்கு நினைக்கணும். அதனால இவங்களையே மனசுல வச்சுட்டு. பரவாயில்லையே, ஜால்ராவை ஸ்டீரியோ போனிக் ரேஞ்சில் விடுறீங்க. வர்றாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்ன ரொம்ப நேரமா வெளியே இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? கோகுல கிருஷ்ணன் எம்டியா? எம்டினா மென்டலி டெபிஷியன்டா? பரவாயில்லையே, வரும்போதே நேம் போர்டு போஸ்டர் பேனர் எல்லாத்தோடையும் ரெடியா வந்திருக்கா போல இருக்க. சொல்லுங்க, வெளியிலயும் ஒரு கட் அவுட் வைக்க சொல்லிடுறேன். அடச்சே எந்திரியா. மரியாதை வேணா. ஏயா டேபிள்ல ஒரு ஆஸ்ட்ரேலிஸ்ட் வைக்கிறது. யா போய் போய் எடுத்து. என்னது திடீர்னு மரியாதை செய்ய ஆரம்பிக்குது? பரவாயில்ல, கிடைக்கிற வரைக்கும் காப்பாத்து. ஆமா, இந்த ஆபீஸ்ல எத்தனை பேர் வேலை செய்றாங்க? சின்சியரா வேலை செய்யறது நான் ஒருத்தன் தான். மற்றபடி 74 டிக்கெட் வருதுங்க போகுதுங்க. அப்படியா? இந்த வெட்டியில வந்து போயிட்டு இந்த ஆபீஸ்ல தேவையா? தேவையில்லதான். உடனடியா அவங்க எல்லாம் சீட்டை கழிச்சு அனுப்பு. என்ன சார் இது? எக்ஸ்போர்ட்டை டெவலப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வாஷ் அவுட் பண்ண பாக்குறீங்க. கல்யாண சுந்தரம், நான் எதை சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குங்கிறீங்க. ஆமா. அப்படின்னா இப்பவே செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். பத்தமா? போய் வேலை பாரு. அரை மணி நேரம் அதே சொல்லிட்டு இருக்கேன். இந்த சனியனை தூக்கிட்டு எங்க போனாலும். என்னது? ஏன் ஃபைல்? உன்னோட ஃபைலா? அப்ப சனியன் தான். போயிடா சார். என்ன தவிர மத்த உருப்படிகளுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் ரெடியா? ரெடியா இருக்கு சார். கொண்டா கவர. இந்தா முதல் செட்டில்மெண்ட் உனக்கு தான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதனால் வரைக்கும் நாம எல்லாரும் இந்த கம்பெனில காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை செய்யாம இருந்தோம். வேலை செஞ்சுகிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நீங்க எல்லாரும் என்னை விட்டு பிரிய போறீங்கன்னு நினைக்கும் போது என் மனசுல துக்கம் பீறிக்கிட்டு வருது. ஏன்பா கோவிந்தா, உனக்கு தான் செட்டில்மெண்ட் ஆகி போச்சு இல்ல? போய் தொலையேன். வெளியே வரவே இல்ல. லைன் கட்டி வரிசையா நில்லுங்களேப்பா. ஐயே, ஏன்பா அழுவுற? நான் எங்க சார் அழுவுறேன்? சந்தோஷமா இருக்கேன். யாரும் வருத்தப்படக்கூடாது. பொழப்புக்கு இதை விட்டா ஊர்ல 1000 நல்ல கம்பெனிகள்லாம் இருக்கு. நாம பிறக்கும் போது அம்மான்னு கத்திக்கிட்டு தானே பிறந்தோம். சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் நான் கத்திக்கிட்டு பிறந்தோம். ஆக நம்முடைய விதியை நாம தான் நிர்ணயம் பண்ணோம். ஒருவேளை அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்து நாம எல்லாரும் ஒரே கம்பெனில மீட் பண்ணா நாம ஒன்னா சேர்ந்து அந்த கம்பெனியை கவுத்துடணும். ஓகே? நான் வேலையில முடிச்சிட்டீங்களா? எல்லாரையும் அனுப்பிச்சிட்டேன். ஆபீஸ் வந்து பாருங்க, சுத்தமா இருக்கும். எம்டி சொல்றாரு, ஜிஎம் செய்யறாரு. ஒண்ணு பேலன்ஸ் இருக்கும் போல இருக்கு. எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டீங்க? இருக்கவே முடியாது. 74 பேருக்கும் செட்டில்மெண்ட் கவரை என் கையால நானே கொடுத்தேனே. அப்படியா? இது என்னது? செட்டில்மெண்ட் கவரை யாருக்கு? உனக்கு தான். சார் என்ன இந்த பாருங்க கல்யாண சுந்தரம், நீங்க பிறக்கும் போது அம்மான்னு சொல்லி அழுதுட்டு பிறந்தீங்களே தவிர சூர்யா எக்ஸ்போர்ட் கம்பெனி தான் அழுதுட்டு பிறந்தீங்க இல்லையே. அதனால உங்களுடைய தலையெழுத்தை நீங்க தான் நல்லா பால் பாயின் வச்சு எழுதணும். என்னது? நான் சொன்னது எனக்கே திருப்பி அடிக்கிறீங்க. சார் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப எம்டிஆ இருக்கிறதுக்கு காரணமே நான் அம்மா கிட்ட உங்களை பத்தி அளந்து விட்டதுனால தான். கரெக்ட். வாங்க இல்லையா, எப்பவுமே நம்ம வீக்னஸ் தெரிஞ்ச ஆளுகளை கிட்ட வச்சு கூடாது. கிட்ட வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அவன் டின்னு கட்டிடுவானுங்களே சார். ஆனா உங்களை பத்தின மேட்டரை வெளியே சொல்லவே மாட்டேன் சார். சொல்ல முடியாம இருக்குது, நாரி போய் இருக்குது. சத்தியமா நான் உங்களை பத்தி சொல்ல மாட்டேன். இத பாரு, சத்தியமா சொல்ல மாட்டேன்னு எவன் ஒருத்தர் சொல்றானோ அவன் தான் நிச்சயமா சொல்லுவான். அதுவும் யாருகிட்ட சொல்லக்கூடாதோ அவங்க கிட்ட தான் சொல்லுவான். சரிதா? இடத்தை காலி பண்ணி அடைச்சு அசிங்கமா அழுதுக்கார பாரு. ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு எச்சில கிடைக்கும்ல, அந்த மாதிரி உனக்கு ஒரு எச்சில கிடைக்காம போயிடும். போயா யோ கல்யாண சுந்தரம். சார் மனசை மாத்திக்கிட்டீங்களா? தீப்பிட்டி எடுத்து கொடுத்துப்ப. ஏன் நீங்களே கையை நீட்டி எடுத்து கூடாதா? இதுக்கு இன்னொரு ஜிஎம் வருவான், அவனை கேளுங்க. தீப்பிட்டி என்ன தீவிட்டி எடுத்து கொடுப்பான். அட ஏடியா தீப்பிட்டியா? ஐயா உண்ட பக்கற மாற பக்கற. ஐயா உண்ட பக்கற மாற பக்கற. அப்படியே போய் பஸ் ஸ்டாண்ட்ல துண்டு வலிச்சிட்டு ஆடு. அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது வயிற்றுக்கு ஆகும். என்ன நளினி, உன் மருமகள் இப்பெல்லாம் பார்க்கவே முடியல? அவளுக்கு என்னடி
இளிச்சவாய் மாமியார் நான் கிடைச்சிருக்கேன்ல, வாரத்துல 5 நாள் அவன் அம்மா வீட்டுக்கு போயிடுறான். ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். உன் மகனுக்கும் அவளுக்கும் ஏதாவது தகராறா? சேச்சே, அந்த பையன் ரொம்ப தங்கமான பையனாச்சே, பிரச்சனை அவனால இருக்காது. ஏய், வாய முடி. இவன் பொண்டாட்டி அடக்கி வச்சிருந்தா அவ ஏன்டி அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறா? சாந்தி ரொம்ப கொடுத்து வச்சவ, நினைச்ச உடனே அவ அம்மா வீட்டுக்கு போயிடுறா. எனக்கும் வச்சிருக்கே புருஷன் ஒண்ணு, பிறந்த வீட்டை பத்தி பேசினாலே என்ன புரட்டி எடுத்துரும். ஏய், பொய் சொல்லாதடி, புரட்டி எடுக்கிற உருவமா இது? ஏண்டி சீதா, உன் பையன் கல்யாண விஷயம் என்னாச்சு? நானும் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கேன், இன்னொன்னும் சரியா அமையல. உனக்கு தெரிஞ்ச பொண்ணு யாராவது இருக்காங்களா? அம்மாடி, நீ போடுற கண்டிஷனுக்கு எனக்கே ஒரு பொண்ணு இருந்தாலும் நான் தர மாட்டேன். அப்படி என்ன பெருசா கண்டிஷன் போடுறேன்? அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமேங்கறது தானே சொல்றேன். என் பையன் கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது தப்பா? தப்பில்லதான். இப்படித்தான் 1000 கண்டிஷன் போட்டு நம்ம சாவித்திரி அவ பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. ஆனா என்ன ஆச்சு? ஒரு மாசத்திலேயே அவ புருஷனை கூட்டு தனியா போயிட்டா. அவ சாவித்ரி, நான் சீதா லக்ஷ்மி. எனக்குன்னு ஒரு மருமக வரட்டும், அப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. Good morning, sir. டாடி டாடி, என்ன டாடி இது? கம்பெனி பூரா ஒரு லேடிஸ் வச்சிருக்கீங்க, உள்ள வரது எனக்கு கூச்சமா இருக்கு தெரியுமா? கூச்சமா இருக்கா? கிழிஞ்சது போ. எல்லாம் உனக்காக தான்டா. காலேஜா போய் நின்று நீ ஒன்னும் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தெரியல. ஆள்டா கருத்து போயிட்டேன். அது மட்டும் இல்ல மகனே, காலேஜில் போய் தேடணும்னா வெறும் பர்சனாலிட்டி வச்சு ஏமாந்துருவோம். இது ஆபீஸ்ல வேலை செய்யற பிள்ளைங்க. அறிவு அழகு 2 எடை போட்டு ஒரு நல்ல மருமகளை செலக்ட் பண்ணு. இந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸ். டாடி அசத்துறீங்க டாடி. அஸ்தி என்னடா பண்றது? அசத்த வேண்டிய வயசு உனக்கு, நீ அசத்த மாட்டேங்கிறியே. இந்த பாரு, அடுத்த மாசம் மட்டும் 6-7 முகூர்த்தம் இருக்கு. ஆளு முகூர்த்தத்திலே ரெடி பண்ணுங்க. போடா. என்ன மகனே, ஏதாவது தெரிஞ்சா? எனக்கு பொண்ணு பார்க்க சொன்னா உங்க ரேஞ்சுக்கு பாத்திருக்கீங்க, எதுவுமே தெரியல. இந்த உலகத்துல உனக்கு பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு செவ்வாய் கிரகத்துல தான் நான் பொண்ணு தேடணும். போட்டா மே கமின் சார்? வாடா லிங். டாடி உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துறாருப்பா. பெங்களூர்ல இருந்து நிலான் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க மாடலிங் கம் டிசைனர். என்ன சார் அவங்க டீடைல்ஸ்? இன்னைக்கு அவங்கள டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லுமா. அவங்க சீட்டை கட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஓகே. மகனே, இந்த பெங்களூர் நிலா தேரியும் போல் இருக்கே, யாருன்னு போய் பாரு. நீங்களும் வாங்களேன். நீ போய் பாருடா. ஓகே டாடி. 10 நிமிஷம் வந்து சொல்லு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.